அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டிஎம் லாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி இஃப்தார் 7 ஆயிடுச்சு. அல்லான்னு 7 நோன்பு முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி ரொம்ப சகருக்கும் சரியாக சாப்பிடல. பசங்க சாப்பிடாதனாலே என்னால் வீடியோவும் சரியாக எடுக்கவும் முடியலை. எடுத்து வச்சுருக்க வீடியோவும் நம்ம அப்லோடும் பண்ண முடியலை. இன்றைக்கி ஒரு ஹெல்த் ட்ரிங்க் தான் பசங்களுக்கு நோன்பு திறக்கும் போது செஞ்சு கொடுக்கலான்னு செஞ்சேன். அது ஒரு 30-40 பாதாம் ஊற வச்சுக்கிட்டேன். அதை நல்லா ஊற வச்சு காலையிலே ஊற வச்சுட்டேன். அதை எல்லாமே அந்த தோலை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 5-6 ஏலக்காய் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது இந்த பால் ஒரு 400 ml அளவு மாட்டுப்பால் தான். ஒரு 400 ml ரொம்ப தண்ணி ஊற்றாமல் ஒரு டம்ளர் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம அரைச்சி வச்சுருக்க நல்லா கொஞ்சம் கொதித்தோன்னே நம்ம அரைச்சி வச்சுருக்க பாதாமும் அந்த ஏலக்காயும் நம்ம சேர்த்துக்குவோம். இதையும் கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நான் குங்குமப்பூ இல்லைங்கிறனால நான் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கிட்டேன் அந்த கலருக்காண்டி. நீங்கள் குங்குமப்பூ இருந்துச்சுன்னா அதே போட்டுக்கலாம். அதையும் போட்டு நம்ம இப்போ நம்ம தேவைக்கேற்போ நாட்டு சர்க்கரையோ அல்லது ஜீனியோ சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு எது பிடிக்குமோ பசங்களுக்கு அதை போட்டு கொடுத்துக்கோங்க. ஒரு பசங்க நோன்பு திறக்கும் போது ரொம்ப லோவாக, அதுவும் சகருக்கு சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதனால இது மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தா பசங்களுக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். நல்ல ஒரு சுறுசுறுப்பாகவும் இருக்கும். ஹெல்த்தும் கூட பசங்களுக்கு அதுவும் ஹாசிப்பெல்லாம் தாங்காமல் ரொம்ப ஸ்கூலுக்கும் போயிட்டு வரனால ரொம்ப அப்படியே இன்றைக்கெல்லாம் பார்த்தா ரொம்ப அப்படியே இதாகிட்டான். வெயில் வேறு ஓவராக இருக்குது. ஆமாம், இன்றைக்கி எங்கள் ஊர்லலாம் ரொம்ப வெயில். இப்போ நான் கடலை வடை தான் செய்ய போகிறேன். ஒரு 1/4 கிலோ அளவு ஊற வச்சுட்டேன். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு அந்த கடலைப்பருப்பு நம்ம ஊற வச்சுருக்கிறதோடு சேர்த்து சோம்பு அரைச்சிக்குவோம். எல்லா மாவையுமே நான் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ தேவைக்கேற்ப நம்ம பெரிய வெங்காயம் போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் நான் தட்டி வச்சுருக்கேன் இஞ்சி, கொஞ்சம் ஒரு 5-6 பூண்டு பல் அதையும் போட்டாச்சு. காரத்துக்கு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்தது தேவைக்கேற்ப உப்பு, எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த கடலை வடை மசாலா வடை ரொம்ப ஈஸியாகவே நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். பசங்க இதானால் ரொம்ப விரும்ப மாட்டாங்க. அதனால் சரி இன்னைக்கு கேட்கவும் தான் பசங்க கேட்கவும் தான் இந்த மசாலா வடை நான் கடலை வடைக்கு நான் மாவுக்கு இன்றைக்கி ஊற போட்டேன். 1/4 கிலோ அளவு தான் ஊற போட்டேன். ரொம்ப கூட நான் போடலை. அதே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. உளுந்த வடை தான் அவங்களுக்கு ஃபேவரெட்டு. இல்லைன்னா சம்சா வாங்கி சாப்பிட்டுக்குவாங்க நோம்பு திறக்கும்போது. இதை நல்லா நம்ம ஆயில் ஹீட் ஆனோன்னா நம்ம சின்னதாக நம்ம தட்டி போட்டு எடுத்துக்க வேண்டியதான். வடைக்கு ரொம்ப ஈஸியாகவே டக்குன்னு செஞ்சிடலாம். மசாலா வடை அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். என்னமோ என் பசங்களுக்கெல்லாம் அந்த மசாலா விடவே பிடிக்க மாட்டேங்குது அவ்வளோவா. நல்லா ஆயில் ஹீட் ஆனோன்னே இதே மாதிரி பால் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி போட்டுக்கோங்க. ஆனால் கொஞ்சம் நேரம் பிடிக்கும். கடலை வடை வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்மளுக்கு மெதுவடை சீக்கிரம் வெந்துடும். இது கொஞ்சம் நல்லா மசாலாலாம் நல்லா வேகணுங்கிறனால கொஞ்சம் நேரம் ஆகும். நல்லா மொறுன்னு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனாக எடுத்தால் தான் நம்மளுக்கு வடை நல்லா கிறிஸ்பியாக நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா பொறுன்னு நல்லா இருக்கும். வடை சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். அதே மாதிரி எல்லா பேஜையும் போட்டு நான் எடுத்துட்டேன். வடையை எல்லாமே வெந்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம நோன்பு திறக்க வேண்டியதான். இஃப்தார் நேரம் வந்துருச்சு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், 7 நோம்பு முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னையோட கொஞ்ச நாள் வீடியோ இடையில வந்திருக்காது ஃப்ரெண்ட்ஸ். எடுத்தோன்னா அப்லோடு பண்ண முடியலை. அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், பிள்ளை தராவியை தொழுக போகிறாங்க வர்றாங்க நம்மளுக்கு. அதனால் வீட்டு வேலை, அதனால் எனக்கு வீடியோ எடுத்த வீடியோவை அப்லோட் பண்ண முடியலை நம்மளால். இப்போ தம்பி நோன்பு தான் திறக்கிறான். துவா கேட்டுட்டு கொஞ்சம் நேரம் துவா கேட்டுட்டு அசருக்கெல்லாம் தொழுக போயிட்டு தான் எப்பவும் கொஞ்சம் நேரம் உட்காந்து திக்ரு பண்ணுவான் தம்பி. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் வந்துடுச்சு. இன்ஷால்லா 7 நோம்பு முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அல்லான்னு 7 நோம்பு முடிஞ்சிருச்சு. எல்லாத்துக்கும் இந்த பாக்கியத்தை நம்மளுக்கு தரணும். அல்லாஹ் தாலா நம்மளுக்கு அந்த 30 நோம்பும் நம்மளுக்கு அல்லாஹ் தாலா நிறைவேற்றி தரணும். எல்லாம் அல்லாட்ட நம்ம கேட்டுக்குவோம் இறைவன்கிட்ட. இப்போ பிள்ளை நோம்பு திறந்துட்டான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எடுத்துகிட்டு உப்பு கல்லையும் பேரிச்சம்பழம் சாப்பிட்டு அப்போ தண்ணி குடித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ரொம்ப குடிக்காதனால அந்த தண்ணியை தான் வச்சு ரொம்ப அப்படியே அவன் பாட்டுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணியே தீத்துறான்.
அம்மா இப்போ நம்ம வந்து எப்போவுமே வந்து தர்பூசணி நம்ம வச்சிடுறது பசங்களுக்கு டேங்கு வந்து கலக்கியாச்சு. டேங்கு போட்டு நம்ம வந்து ஜூஸுக்காண்டி டேங்கு கலக்கியாச்சு. எலுமிச்சம்பழம் அதில் புழிஞ்சிக்கலாம், வேண்டாம் நம்ம பாதாம் பால் அதையும் ஊற்றியாச்சு. நம்மளுக்கு வாட்டர்மெலன் தர்பூசணி பழம் அதையும் நறுக்கி. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. அப்புறம் என்ன எடுத்து சாப்பிட்டு 6 நிமிஷம் நோம்பு திறந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்க எஸ்டர்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நான் நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். ஆமாம், நோன்பு திறக்கவுமே அந்த குசும்பு ஆசிப்புட்டா எப்போவுமே அந்த நோன்பு திறக்கும் வைக்கிற முச்சுக்கும் வந்து ரொம்ப இதாக இருப்பான். எனர்ஜி அம்புட்டும் போயிடும். அந்த தண்ணியை குடித்தோன்னா அந்த எனர்ஜியெல்லாம் வந்து இது பண்ண ஆரம்பிச்சிருவான். வீட்டில் அண்ணன்ட்ட என்கிட்ட எல்லார்ட்டையுமே குறும்பு பண்ண ஆரம்பிச்சிருவான். நம்ம மறக்காமல் எஸ்டிஎம் லாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.